வைகாசி திருவிழாவையொட்டி சேலத்தில் உள்ள சுகனேஸ்வரர் கோவிலில் தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், இந்த விழாவினுடைய சிறப்பம்சம் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? வணக்கம் ராகப்பிரியா. சேலத்தில் பிரசித்தி பெற்ற சுகனேஸ்வரர் வைகாசி தேர் திருவிழா உற்சவம் கடந்த வாரம் கொடியேற்றுடன் துவங்கி நடந்து வந்தது. இது தினந்தோறும் காலை மாலை நேரங்களில் சுகனேஸ்வரர் சமேத சொர்ணாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் செய்யப்பட்டு திருவிழா நடந்து வந்தது. இதில் முக்கிய நிகழ்ச்சியான வைகாசி விசாகத்து அன்று தேரோட்டம் நடப்பது வழக்கம். அந்த வகையில் வைகாசி விசாகமான இன்று காலையில் சேலம் ராஜகணபதி கோவில் முன்பிலிருந்து தேரோட்டம் துவங்கியது. முன்னதாக சுகனேஸ்வரர் கோவிலிருந்து சுகனேஸ்வரர் சமேத சொர்ணாம்பிகை அம்மன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பல்லக்கில் அழைத்து வரப்பட்டு திருத்தேர் எழுந்தள்ளினர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் தேரை ஓம் நமச்சிவாயா நமச்சிவாயா சிவாய நமகோம் என கோஷங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வரம்பிடித்து எழுத்தனர். இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சேலம் வடக்கு தொகுதி எம்எல்ஏ மற்றும் மேற்கு தொகுதி எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். தேர் தற்போது கமலா சந்திப்பை தொடர்ந்து பக்தர்களால் எழுத்து வரப்படுகிறது. இரண்டாவது அக்கரகாரம், பட்டக்கோயில், கடைவீதி, ராஜகணபதி கோவில், முதல் அக்கரகாரம் வழியாக தேர் வரம்பிடித்து எழுத்து வரப்படுகிறது. இந்த தேர் மிகவும் சிறப்பாக பக்தர்கள் தேரை மிக விரைவாக இழுத்து வருவதால் தேர் மதியம் ஒரு மணிக்கெல்லாம் நிலையை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேருக்கு முன்பாக பல்வேறு தெய்வ வேடமடைந்தவர்கள் மற்றும் தெய்வ சிலைகளை பக்தர்கள் தலையில் சுமந்தபடியும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தேரை வரம்பிடித்து இழுத்து வருகின்றனர். அது மட்டுமின்றி நூற்றுக்கணக்கான சிவபக்தர்கள், சிவனடியார்கள், சன்னியாசிகள் தேரை சங்கு ஊதி தேரை சுகனேஸ்வரரை வாழ்த்தி கோஷம் எழுப்பி வருகின்றனர். அவர்கள் வரும் பக்தர்கள் அனைவருக்கும் திருநீரிட்டு அவர்களை பக்தி பரவசப்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து தேரை அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக அந்த பகுதியில் தற்போது மின்தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தேர் இதன் காரணமாக இன்று மாலை வரை மின்சார விநியோகம் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்கள் தடுக்கும் வகையில் மேலும் விபத்துகள் அரங்காமல் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து பிற துறையைச் சேர்ந்த அலுவலர்களும் தொடர்ந்து தேரை வடம்பிடித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி பல்வேறு ஆன்மீக அமைப்புகள் சார்பாக தேரோட்டத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு பல்வேறு வகையான உணவுகள், குறிப்பாக தயிர் சாதம், லெமன் சாதம், சக்கரப்புகள் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. தேர் தொடர்ந்து வடம்பிடித்து எடுத்து வரப்படும் நிலையில் நாளை சேலம் கோட்டை பெருமாள் கோயில் தேரோட்டம் நடக்கிறது. இந்த 2 கோயில் தேரோட்டம் சேலம் மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.